இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுதும் கூட வல்ல கிருபை நல்ல கிருபை என்ற பாடலை உற்சாகமாய் கைகள் தட்டி படிக்கலாமா? வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்து சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தை நசுங்கினால் போகாமல் கிருபை தாங்கினதே பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கினால் போகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காக்கும் சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா. இப்பொழுதும் கூட கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போமா? இந்த பாடலை உணர்ந்து படிப்போமா? மறவாமல் நினைத்திரையா. மறவாமல் நினைத்தீரையா மறவாமல் நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் நினைத்தீரையா மறவாமல் நன்றி சொல்வேன் இரவும்
இந்த துதி ஆராதனையின் மகிமைப்பட்டதற்காக அவரை நன்றி நிறைந்த இதயத்தோடு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ஸ்க்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஃபாலோ பண்ணுறீங்களா? அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறீங்களா? நிச்சயமாக நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார். பார்த்தீங்களா, சொல்லித்தர்றதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடாமல் உங்கள் மெமரியில் வச்சு உங்கள் வாழ்க்கையில் அதை கடைப்பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் ஜீசஸோட கைகளில் பயன்படுத்தப்படுகிற ஆயுதம். பார்த்தீங்களா, கேட்குறவங்க மட்டும் இல்லாமல் கேட்டதின்படி வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுக்குறவங்க தான் அங்கே வேணும். ஏசப்பாவும் அதை தானே விரும்புகிறாங்க. ஆமாம், இன்றைக்கி என்ன டிப்ஸ் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம காலத்தை நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன 2 காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல? போன நேரம் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. 1 மினிட் கூட நமக்கு என்ன செய்யாது, திரும்ப கிடைக்காது. இன்றைக்கி 5:45 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 5:44 நிமிஷத்தை நம்ம வாங்கவே முடியாது. எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதுதான் இந்த நேரத்தை பொண்ணுக்கு கோல்டுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் யோசிச்சு பாருங்கள். காலையில் நீங்கள் எப்போ எந்திருக்கிறீங்க நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஆமாம், 5 மணிக்கு எந்திருக்கிறீங்களா? 10th 12th படிக்கிற பிள்ளைங்கன்னா ஒரு 5 o'clockோ 5:30க்கோ எந்திரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி 3 months மட்டும் நம்ம படித்தா போதும். ஆமாம், ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம நல்ல எஃபெக்ட் எடுத்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்காம ஸ்டார்டிங்லேருந்தே ஃபஸ்ட்லேருந்தே ஒரு டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி காலையிலேயே நீங்கள் எந்திரிச்சு 1 ஹவராவது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது நல்ல உங்களுக்கு மெமரி பவர் அதிகமாக இருக்கும். அதே நேரம் கடன் ஒரே நேரம் முட்டி படிக்க போகிறேன்ப்பான்னு சொல்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரே தான் உட்காந்து என்ன செய்யக்கூடாது ஸ்டூடெண்ட்? படிக்கவே கூடாது. ஆமாம், 40 மினிட்ஸ் நீங்கள் படித்தா போதும். 45 மினிட்ஸ் படிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நீங்கள் என்ன செய்யலாம், பிரேக் எடுத்துக்கலாம். ரெஃப்ரெஷ் ஆகி நீங்கள் அதுக்கடுத்து என்ன செய்யலாம், படிக்கலாம். வீட்டில் இருந்து நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம், டியூஷன் போகிற பிள்ளைங்களா இருக்கலாம். தொடர்ந்து நீங்கள் படித்து நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எதையுமே ஃபுல் எஃபெக்ட் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே கூடாது ஸ்டூடெண்ட். பாருங்கள், உங்களுடைய டைமை நீங்கள் உங்கள் கைகளில் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம். 12 மணி வரைக்கும் செல்ஃபோன் பார்க்கலாம், தேவையில்லாத சேட் பண்ணலாம், வீணாக நேரத்தை செலவு பண்ணலாம், நல்லா தூங்கு மூஞ்சி மாதிரி தூங்கி என்ன செய்யலாம், எந்திக்கலாம். ஆனால் அந்த நேரத்தை நீங்கள் ஒரு ஷெட்யூல் போடலாம். இது வீக்லி நான் போடுற ஷெட்யூல். இந்த வாரம் முழுவதும் இந்த நேரத்தை நான் இதுக்கு தான் கொடுப்பேன். காலையில் நான் படிப்பேன். ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து நான் டீயோ ஸ்நாக்ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour நல்லா ஃப்ரீ மைண்டாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் ஹோம்ஒர்க் பண்ணுவேன். ஒரு 1 hour அல்லது ஒரு 3/4 மணி நேரம் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அடுத்து நான் 1 hour இந்த படிக்கிறதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். இந்த 1 hour நான் எழுதுறதுக்கு 7:30லேருந்து 8:30 வரை நான் எழுதுறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஷெட்யூல் போட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுமா. என்ன சொல்லுது? குதிரை யுத்த நாட்களுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 31 சொல்லப்பட்டிருக்குதுல்ல. ஆமாம், குதிரை அது ப்ரிப்பேர் ஆக்கப்படும், ஆயத்தம் செய்யப்படும். ஆனால் கடைசி நாளில் ஜெயம், வெற்றி என்பது பரத்திலிருந்து உண்டாகும். அது கர்த்தரால் வரும். அதே போல தான் வெற்றியை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. வெற்றி என்பது தேவனுடைய கரத்தில் இருக்குது. ஆனால் தேவன் உங்களை பார்த்துட்ருக்கார்ல, எந்த டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்கிறீங்க, எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க, எவ்வளோ டைமை நீங்கள் பிரயோஜனமாக செலவு பண்ணுறீங்கன்னு ஆண்டவர் பார்க்குறாருல. உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்கன்னு ஆண்டவர் பார்க்குறாங்கல்ல. அதுக்கேற்ற வெற்றியை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். அப்போ நீங்கள் சோம்பலுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், உங்களோட டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். காலையில் நான் இதை செய்வேன்,
ஸ்கூலில் போய் நான் அந்தந்த நாள் ஸ்லிப் டெஸ்ட்டை கரெக்டாக நான் என்ன செய்வேன், எழுதுவேன். அதில் நான் ஏமாற்ற மாட்டேன். எனக்கு சொல்லித்தர பாடம் நடத்தும் போது டீச்சர் சொல்லித்தரும்போது நான் கவனமாக கவனிப்பேன். பக்கத்தில் இருக்கிறவங்களோட அரட்டை அடிச்சுட்டோ மேடமை சாரை வந்து நான் கிண்டல் அடிச்சுட்டோ அப்படி இருக்க மாட்டேன். நான் சீட் பண்ண மாட்டேன். நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு பொறுப்பு உணர்வை நீங்கள் வைத்து கொள்ளணும். அப்படி இருக்கும் பொழுது ஸ்டூடெண்ட் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக ஜீசஸோட பார்வையில் ஒரு வேல்யூபிளான ஒரு பர்சனாக நீங்கள் என்ன செய்ய முடியும், மாற முடியும் அப்படிங்கிறத அக்கா உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாது. ரெண்டாவது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நீங்கள் ஷெடியூல் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் அதை ப்ரோக்ராம் போட்டு அதன்படி உங்கள் படிப்பையோ உங்கள் ஓய்வு நேரத்தையோ நீங்கள் எழுதக்கூடிய காரியங்களையோ டியூஷன் போகிறதோ என்னன்னாலும் நீங்கள் அதை ப்ரிப்பராக செய்யும் பொழுது தேவன் அதில் ஒரு வெற்றியை தருவாங்க. நீங்கள் சரியாக ஆயத்தமாக இருக்கீங்கல்ல, ஸ்கூல் ஆரம்பித்த ஜூன்லேருந்து கடைசியில் மார்ச் ஏப்ரல் வரைக்கும் உங்களோட ஷெடியூல் கரெக்டாக ஆயத்தமாகிற வேலையில் கரெக்டாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஜெயம் கர்த்தரால் வரும். கர்த்தரால் வருகிற ஜெயம் சாதாரணமாக இருக்குமா? ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்கும். அநேகருக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அநேகரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சோம்பேறியாக இருக்காதீங்க. ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வெடுங்க. படிக்க வேண்டிய நேரத்தில் படிங்க. பெற்றோருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய நேரத்தில் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுடைய வீக்லி ஷெடியூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அழகாக ஆயத்தமாகுங்க. ஜெயத்தை தேவன் சூப்பராக உங்களுக்கு கட்டளையிடுவாங்க. காட் பிளஸ் யூ. டியர் சில்ட்ரன், ஸ்டூடெண்ட்ஸ் டைம் ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நம்புகிறேன். அநேக டிப்ஸ் கொடுக்குறாங்க, அநேக பாடல்கள், ஆக்ஷன் சாங்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. அநேக தேவ பிள்ளைகள் உங்களுக்கு தினந்தோறும் தியாகத்தோடு ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்லி தருகிற சத்தியத்தை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதெல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு ஃபோல்டரில் வச்சு தினந்தோறும் நீங்கள் என்ன செய்யுங்க, கேளுங்க. நிச்சயமாகவே எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய தலைவர்களாக உருவாவதற்கு இந்த சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கற்றுத்தர போகிற பாடம் என்ன? ஒருவேளை ஒவ்வொருவருக்கும் அநேக தாளந்துகள் இருக்குது, திறமைகள் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தில் ஸ்கில்டாக இருக்கீங்கல்ல, அந்த காரியத்தின் மூலமாய் நீங்கள் எப்படி ஆண்டவருக்கு மினிஸ்டர் பண்ண முடியும்? ஹவு கேன் யூ சர்வ் த லார்ட் த்ரூ யுவர் டேலண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய தலைப்பு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா, யூஸ் யுவர் டேலண்ட்ஸ் ஃபார் த லார்ட். ஓகே, ஆண்டவருக்காக உங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்திக்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பி வைத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் பக்கம் 341. வேதாகமத்தை இதுவரையிலும் நான் வாசித்ததே இல்லை அப்படின்னா நான் சொல்கிற காரியங்களை மாத்திரம் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு புரியும். இதில் குட்டியாக சாமுவேல்னு சொல்லி ஒரு சின்ன பையன் ஆலயத்தில் கொண்டு போய் விடப்படுறான். ஏன் அப்படின்னா அவங்களோட அம்மாவுக்கு ரொம்ப நாட்களாக குழந்தையே இல்லை. அப்போ அவங்களுடைய உறவினர்கள்லாம் ரொம்ப அவங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணுறாங்க. ஈவன்தோ சாமுவேலோடைய அப்பா எல்கானா அவங்க அம்மா ஹேனாவை அன்னாளை அதிகமாக நேசித்தா கூட அந்த பிள்ளை இல்லைன்னொடனே சாமுவேலோடைய அம்மாவுக்கு ஒரே வேதனை. அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் மனுஷங்கள்ட்டெல்லாம் புலம்பி பிரயோஜனம் இல்லை, பேசாமல் சர்ச்சில் போய் அழுதுற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆல்டர் இருக்குல்ல, நீங்கள் சர்ச்சில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் போய் புலம்பி அழுது தள்ளிடுறாங்க. அப்போ அந்த ஆலயத்துக்குள்ளே ஏலின்னு சொல்லி ஒரு வயதான ஆசாரியன் இருக்கிறார். ஆசாரியன்னா யார்? பூஜைகள்லாம் பண்ணுறவங்கள நம்ம குருக்கள்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி சர்ச்சில் முன்னாடி நின்று எல்லா காரியங்களையும் செய்கிறவங்கள ஆசாரியர்கள், ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சர்ச்சில் முக்கியமான அந்த பலிபீடத்தில் ஆல்டரில் வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பாஸ்டர்னு வச்சுக்கலாம். அது யார் அப்படின்னா ஏலின்னு சொல்லி ஒரு தாத்தா. அவங்கக்கிட்ட இந்த அம்மா முறையிடுகிற காரியங்களை அவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அந்த ஏலிங்கிற தாத்தாக்கு இவங்க ஏதோ தண்ணி அடிச்சுட்டு புலம்புற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா சில நேரங்களில் அந்த பழக்கங்கள் ஒரு சிலருக்கு காணப்பட்டிருக்கலாம் அந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டின் காலத்தில். ஸோ அவர் அப்படி புரிந்து கொண்டார். ஒருவேளை இந்த அம்மா ஏதோ வேலையின் அலுப்பில் மதுபானத்தை அருந்திட்டு தன்னை அறியாமல் ஏதோ புலம்புது போல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள்ட்டே கேட்குறாங்க, ஏம்மா இப்படி புலம்புறீங்க அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா நான் புலம்பலை, நான் அந்த மாதிரி பெண்ணெல்லாம் இல்லை, என் மனசில் ரொம்ப கஷ்டம், எனக்கு குழந்தை இல்லை,
அதனால நான் இந்த இடத்துல ரொம்ப அழுதேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அந்த ஐயா ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி அனுப்புகிறாங்க. ஏன்னா அவங்க ஆண்டவரோட வேலையை செய்கிறவங்கள ஆண்டவர் சந்நிதியிலேருந்து ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் நம்ம அதை அப்படியே நமக்கு பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அப்படியே அந்த ஏலின்ற தாத்தா ஒரு வசனத்தை சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? 1 சாமுவேல் 1:27 இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கும் நான் ஏற்கனவே சொல்ல வசனத்துக்கும் என்ன சம்பந்தம்? வர்றேன் ஒரு நிமிஷம். அந்த பையன் பிறந்து வளரணும்ல, அந்த பிறந்த காரியத்தை தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த காரியம் நடக்குது. நான் இதை சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் அந்த காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் வேதாகமத்தில் இடது வலது புறமாக 2 பக்கம் உள்ள வசனங்களையும் நான் சொல்ல கவனிச்சிட்டே வாங்க, சரியா? 1 சாமுவேல் 1:28 பாருங்கள். ஆகையால் நான் அவர்கிட்ட கேட்டதன்படியே அவர் எனக்கு கொடுத்தாரு, அதனால நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்ன செய்ய போகிறேன்? இந்த சாமுவேல் அப்படின்னு பெயரிட்ட இந்த குட்டி தம்பியை நான் இங்கேயே ஆண்டவருக்கே கொடுத்துட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இது எப்போ சொல்லுவாங்க? அந்த தாத்தா ஆசீர்வாதம்லாம் சொல்லி முடித்து அனுப்பி அந்த பையன் பிறந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க. அந்த தாத்தா ஒரு ஆசீர்வாத வார்த்தை சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னேன்ல, அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? ஏலி சமாதானத்துடனே போ அப்படின்னு சொல்லி அண்ணாளை பார்த்து சொல்லிட்டு 17வது வசனத்தில், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராகன்னு சொல்லியிருப்பாங்க. நீ என்ன ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு புலம்பி கேட்டியோ அதை உனக்கு ஆண்டவர் கொடுப்பாராகன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. அதன்படி கிடைச்சதுக்கு அப்புறம்தான் அன்னாள் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், இன்றைக்கி எனக்கு இந்த பிள்ளை கிடச்சிருச்சு, இந்த பிள்ளைய நான் ஆண்டவருக்கே திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு வேளை இதை பார்க்குற நீங்கள் ஆண்டவரை அறிந்த குடும்பத்துலேருந்து வந்திருந்தீங்கன்னா, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பேரண்ட்ஸு, கிராண்ட் பேரண்ட்ஸு, உங்களோட ரிலேட்டிவ்ஸு, உங்கள் பாஸ்டர்ஸு, இன்னும் உங்களுக்கு டீச் பண்ண யாரோ ஒரு பிலீவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க, உங்களை ஆசீர்வதிச்சிருப்பாங்க. அதனால ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஒரு உயர்ந்த நிலையில் எல்லாவித சொஃபிஸ்டிகேஷன்ஸும் கிடைக்க பெற்று ஒரு இடத்துல வச்சுருக்குறாங்க. அதை எதையுமே நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துகிட்டு என்ன செய்யக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இங்கே டேலண்ட்டை பற்றி என்னக்கா சொல்லுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்காக தான் நான் இந்த வசனத்தை முதல்ல உங்களுக்கு கோட் பண்ணேன். 1 சாமுவேல் 2:18 இந்த சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவன் என்ன செஞ்சானா? ஆண்டவருக்கு முன்பாக அவன் வளர்ந்து கொண்டே வருகிறான் அந்த ஏலி தாத்தாவுடைய கஸ்டடியில். அப்போ சணல் நூல் ஏபோத்துன்னு சொல்கிறத அது என்ன அப்படின்னா, அந்த நாளையில் ஆண்டவருடைய பணியை செய்கிறவங்க, ஆல்டருக்குள்ளே போகிறவங்கெல்லாம் ட்ரெஸ்ஸில் அணிந்திருப்பாங்க. இங்கிலீஷில் லினன் எஃபார்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு மகத்தான பணியை செய்கிற ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். சர்ச்சுக்குன்னு நேர்ந்து விட்டவங்க, கோயிலுக்குன்னு யாரை நம்ம பரிசுத்தமாக பிரித்து வைக்கிறோமோ அவங்க தான் அதை அணிந்து கொள்ள முடியும். ஸோ அப்படி அந்த தம்பி என்ன செய்கிறான்? குட்டி தம்பி அவங்க அம்மாவோடைய அர்ப்பணிப்பின்படி ஏலி தாத்தாவுடைய கஸ்டடியில் உருவாக்கப்படுறான், ஆண்டவர் பிரசன்னத்தில் இருக்கான். இங்கே டேலண்ட்டை பற்றி என்ன இருக்குது? இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வர்ற காரியம் என்ன? ஆண்டவருடைய சன்னதியில் எப்படி இந்த சாமுவேல்ன்ற தம்பி சணல் நூல் ஏபோத்துன்ற ஆடையை தரித்து கொண்டு ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாரோ, அதே போல் உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும்ல, நல்லா பாடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்? சர்ச்சில் பாடுற குழுவில் உங்களை இணைத்து கொள்ளலாம். ஏதோ ஒரு ஊழியத்தில் நீங்கள் பாடுறதுக்கு உங்களை அர்ப்பணிக்கலாம். நீங்கள் அழகாக கீபோர்டு வாசிப்பீங்க, பேட் வாசிப்பீங்க, கிட்டார் வாசிப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஆலயத்தில் ஏதோ ஒரு காரியங்களில் இன்வால்வ் ஆனீங்கன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அவர் சந்நிதியிலேயே வளரலாம். எல்லா மீட்டிங்ஸ்லேயும் நீங்கள் போய் என்ன செய்யலாம்? நீங்கள் வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அதை அர்ப்பணிக்கும் பொழுது இந்த சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக எதிர்காலத்தில் வருகிறார். தான் முதல் பெயர்செபாவை மட்டும் அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு தெரிய வருது. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் வளரும் பொழுது அவருக்கு சில கிருபைகளை கொடுக்குறாரு. நீங்களும் உங்களுடைய திறமைகளை ஆண்டவருடைய ஆலயத்திற்கு, அவருடைய ஊழியத்திற்கு, அவருடைய பணிக்குன்னு சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது இந்த கிருபைகள் உங்களுக்கு உரியதாகும். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம் என்னோட கூட உங்கள் பைபிளை திருப்பிக்கோங்க. என்ன சொல்லியிருக்கு? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். பாருங்க, he continued to grow in stature and in favor with the Lord and with men. பாருங்க, மனுஷர் கண்லேயும் தயவு கிடைக்குது,
நல்ல ஸ்டாச்சூரில் வளர்றாரு, வளர்ச்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை. தேவனுடைய கண்களில் அவருக்கு தயவு கிடைக்கிது. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் பேசும் பொழுது அவருக்கு அந்த சத்தம் கேட்குது, அவருடைய கால் கேட்குது, அவருடைய வார்த்தை பேசும் பொழுது சாமுவேலுடைய காதுகள் டியூண்டாக இருக்கு. அந்த நிகழ்வுகளை முழுசும் வாசிச்சு பாருங்க. ஒரு தடவை ஆண்டவர் கூப்பிடுவார், காட் வாஸ் காலிங் ஹிம். அந்த காலிங் நம்ம மேலே என்ன அழைப்பு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கேட்டுருச்சுன்னா, புரிஞ்சிருச்சுன்னா, நம்ம என்ன செய்வோம்? அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ சாமுவேல் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்கிறாரு. ஸ்பீக் லார்ட், ஐ வில் லிசன் டு யூ, ஐ வில் ஹியர் யூன்னு சொல்கிறார். இப்போ இன்னைக்கு தம்பி தங்கச்சி, உங்களுக்கு தினந்தோறும் நீங்கள் வேதத்தில் அமர்ந்து அவர் சொல்லி தருகிற வார்த்தைகள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதா? உங்களுக்கு புரிகிறதா? அவர் பிரசன்னத்தில் நீங்கள் உட்கார்றீங்களா? கற்றுக்கொள்ளுகிறவரை போல காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கல்விமானின் நாவை தருகிறார்னு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட கிருபைகள் உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் ரீசெக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இப்போதான்க்கா நான் புதுசாக இதெல்லாம் கேள்விப்படுறேன்னு சொல்கிறீங்கன்னா, ஒரு முழு வேதாகமத்தை வாங்கி தினந்தோறும் அட்லீஸ்ட் நீதிமொழிகளை வாசிங்க, ஒரு தேதிக்கு ஒரு அதிகாரம். அப்புறம் கூடவே சங்கீதம் கொஞ்சம் வாசிங்க, ஒரு நாளைக்கு 5 அதிகாரமோ 2 அதிகாரமோ. அடுத்து புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் செய்த அற்புதங்கள்லாம் சுவிசேஷ புஸ்தகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் இப்பொழுது வாழ்கிற காலத்திற்கேற்ற சத்தியங்கள்லாம் நிரூபங்கள்னு சொல்லி அதற்கப்புறம் சுவிசேஷ புஸ்தகத்திற்கு அப்புறம் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் இனி வரப்போகிற உலகம், இனி நடக்க போகிற அழிவு எல்லாவற்றை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அதை வாசிக்கும் பொழுது நம்முடைய சுய ஞானத்திலே புரியாது. அதனால் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையை வாஞ்சித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு இந்த மனித தயவு, தெய்வ தயவு எல்லாம் கிடைக்க பெற்றும். அடுத்து நீங்கள் தீர்க்கதரிசியா, ஒரு பெரிய என்ஜினியரா, பெரிய டாக்டரா, பெரிய கலெக்டரா, போலீஸ் ஆஃபீஸரா, அல்லது நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒரு சயின்டிஸ்டா, உங்களோட ஃபீல்டில் செலக்டட் ஃபீல்டில் அந்த காலிங்கில் ஆண்டவர் வைப்பார். ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் அதை செய்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்த இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை போல நீங்களும் ஆலயத்திலே, ஊழியத்திலே உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுத்து கொண்டே இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வச்சுக்கோங்க, நீங்கள் எப்படி காடுக்கு சர்வ் பண்ணலாம்? நீங்கள் நல்லா வின் பண்ணுறீங்க, கப்பெல்லாம் வாங்குறீங்க, உங்களுக்கு கேஷ் அவார்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ அதில் ஒரு தொகையை உங்கள் பெற்றோர்கள் ஒப்புதலோடு கூட நீங்கள் ஒரு ஊழியத்துக்கு கொடுக்கலாம். அல்லது நீங்களே வேதாகமத்தை வாங்கி யாரோ ஒரு 5 பேருக்கு, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு நேராக சென்று கொடுக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கு கொடுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் வைத்து நீங்கள் என்ன செய்யலாம்? அதில் ஆண்டவரை குறித்து நீங்கள் அறிவிக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களுடைய தாளந்துகள், திறமைகளிலிருந்து கொடுக்கிற பணங்களையோ அல்லது அந்த தாளந்துகளையோ ஆண்டவருக்கென்று நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது மெய்யாகவே தேவ தயவிலும் மனுஷர் தயவிலும் உங்களுடைய வளர்ச்சியிலும் எவ்வித பாதிப்புகளும் வராது என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. ஏன்னா அது வேதாகமத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு. நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது இன்றும் நடப்பதற்கு சாத்தியமாக இருக்கிறது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது. அவரை விசுவாசிங்க, அவர்கிட்ட வந்துருங்க, அவருடைய வார்த்தையை வாசிங்க, தியானிங்க. அவர் பிரசன்னத்தில் உங்களுடைய தாளந்துகளை ஏதோ ஒரு விதத்தில் ஆலயத்திலோ அல்லது ஆண்டவரை அறியாதவர்கள் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியத்திலோ எப்படியாகிலும் விதைங்க. நிச்சயமாக ஆண்டவர் கம்பீரத்தோட உங்களுடைய நன்மைகளை அறுவடை செய்யும்படி அனுகூலம் பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, சாமுவேல் தீர்க்கதரிசியை உம்முடைய சந்நிதியிலே சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு உருவாக்கின கர்த்தர் எங்களுடைய ஒவ்வொரு மாணவ கண்மணிகளையும் அவ்விதமாகவே உம்முடைய சந்நிதி பிரசன்னத்திலே தங்களுடைய தாளந்து திறமைகளை பிரயோகித்து அவர்கள் பெரிய ஆளாக வளர, மனிதர்கள் கண்களிலும் தேவனுடைய கண்களிலும் தயவு பெற்றவர்களாக, தான் முதல் பெயர்செபா மற்றும் பெரிய தீர்க்கதரிசியாக அவர் அறிவிக்கப்பட்டது போல, அவர் எல்லாராலும் அறிந்து கொள்ளப்பட்டது போல, ராஜாவே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை குறித்த தரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக என்று சொல்லி, அந்த தரிசன திட்டத்திலே நிலைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா மனுஷீக சத்துருக்களின் ஆவிகள், சுயத்தின் மேம்படுத்தல்கள் அதமாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி மெய்யாகவே அந்தந்த பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற தரிசன திட்டத்தை ஒவ்வொரு மாணவ கண்மணிகளும் அடைந்து தீரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.